ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் ஒன்று கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு அல்லது வாழ்விலிருந்தும் அவருடைய போதனையிலிருந்தும் கடந்த பல மாதங்களாக தேவனுடைய கிருபையினாலே தியானிக்க தேவன் உதவி செய்தார். இன்றைக்கும் அவனமாக இயேசுடைய வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து நாம் தியானிக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 24ஆம் வசனம் முடிய. அதாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றன. அதில் நம்ம ஒவ்வொரு புஸ்தகமாக போகலை. மாறாக நம்ம எப்படி போகிறோம் என்றால் 4 புஸ்தகங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை வரிசை கிரமமாக அமைத்து தியானிக்கின்றோம். வரிசை கிரமமாக அமைத்து என்றால் இயேசுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு எழுத்தாளரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியுள்ளார்கள். அதில் சில நிகழ்வுகள் எல்லோரும் எழுதியிருப்பார்கள், சிலதை ஒருவர் எழுதியிருப்பார், இன்னொருவர் எழுதாமல் விட்டிருக்க முடியும். ஆகவே அவைகளை வரிசைப்படுத்தி அறிஞர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் அதை ஹார்மோனி ஆஃப் த காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்மோனி ஆஃப் த காஸ்பல்ஸ் போது ஓரளவு இயேசுடைய வாழ்வில் நடந்தவைகளை வரிசை கிரமமாக 4 சுவிசேஷங்களிலிருந்தும் வரிசைப்படுத்தி படித்தல், அதுதான். அந்த வகையில் நாம் இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துள்ளோம். அதில் 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 24 வரை உள்ள அதிகாரங்களை நாம் தியானிக்கும் போது இந்த 24 வசனங்களிலும் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக அந்த நிகழ்வுக்குள்ளாக நடந்த ஒரு அற்புதம், அதுபோல ஒரு குறிப்பிட்ட போதனை, அடுத்து ஒரு ஓமை, இவை அனைத்துமே இந்த வசன பகுதிக்குள் இருக்கின்றன. அதாவது ஒரு நிகழ்வுக்குள் ஒரு அற்புதம், அதாவது மொத்த நிகழ்வையும் ஒன்றாக பிரிக்க முடியும், ஏனென்றால் ஒரே நேரத்தில் இது நடந்தது. அதே நேரம் அந்த நிகழ்வுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஒரு போதனை கொடுத்தது அல்லது அறிவுரை கொடுத்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதுபோல் ஒரு ஓமை மூலம் அவர் கற்பித்ததும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நாளிலும் நாம் இந்த 1 முதல் 24 அதிகாரங்கள் வசனங்கள் வரை உள்ள பகுதிகளை இவை அனைத்தையும் நாம் சற்று நேரம் எடுத்து தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். ஒரு எல்லா 24 வசனத்தையும் நாம் படித்து செல்வதற்கு நமக்கு போதிய நேரம் இருக்காது. ஆகவே முதல் 6 வசனங்களையும் படிப்போம், பின்பு வசனமாக வாசித்து அந்த இடங்களில் நாம் தியானிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவராகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவனுமே நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவில் விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. இந்த நிகழ்வு ஒரு ஓய்வு நாளிலே நடந்தது. வழக்கமாக ஓய்வு நாள் என்பது யூதர் வாழ்விலே ஒரு முக்கியமானது. அதை பண்டிகைன்னு சொல்வார்கள். யூதருடைய பண்டிகை கணக்கில் எடுப்போமானால் பல பண்டிகைகள் உண்டு. ஓய்வு நாள் பண்டிகை, கூடார பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, இப்படி பல பண்டிகைகள் உண்டு. பெந்தெகோஸ்து பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இப்படியெல்லாம் பண்டிகைகள் உண்டு. அது எல்லாவற்றிலும் அதிக முக்கியம் வாய்ந்தது என்று சொல்லும்போது இந்த ஓய்வு நாளும் அது வருகிறது. ஆனால் மற்ற பண்டிகைகளெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை வரும். ஆனால் இந்த ஓய்வு நாள் பண்டிகை என்பது ஒவ்வொரு 7 நாளுக்கு ஒரு முறை, அதாவது ஒவ்வொரு வாரமும் வரும் என்று சொல்லலாம். நமக்கு அது சாதாரண நிகழ்வு போல தெரியலாம்.
அதை ஒரு பண்டிகையாக அதே நேரம் பக்தி சிரத்தையோடு அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஜெபாலயம் இருக்கும். ஜெபாலயம் என்பதை எருசலேம் ஆலயத்தோடு போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. எருசலேம் ஆலயம் என்பது எல்லா இஸ்ரவேலருக்கும் எருசலேமில் இருந்ததான ஒரே ஆலயம். அதில் அவர்கள் விருப்பப்பட்ட நேரம் சென்று வழிபடலாம். ஆனால் தூர தேசங்கள் இருக்கிறவர்கள் அல்லது தூர இடங்களில் இருக்கிறவர்கள் ஆண்டுக்கு 3 முறையாவது எருசலேம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் ஓய்வு நாளிலே எல்லாம் ஜெபாலயத்தில் போனால் போதும். ஜெபாலயம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஜெபாலயம் இருக்கும். பெரிய ஊர் என்றால் அல்லது பெரிய பட்டணம் என்றால் ஆங்காங்கே தெருவுக்கு ஒரு விதமாக இருக்கலாம், அல்லது அந்த இடங்களிலே எவ்வளவு கூடி வருவார்களோ அதற்கேற்ப அவர்கள் அந்த ஜெபாலயங்களை அமைத்து வைத்திருப்பார்கள். ஆகவே அவர் ஜெபாலயத்திலே இருக்கின்றார். ஜெபாலயத்திலே அன்று நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின்பு ஒரு பரிசேயன் அவருடைய வீட்டிற்கு அழைத்திருக்க வேண்டும். ஆகவே இயேசு அங்கே உணவுக்கு சென்றார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஓய்வு நாளிலே ஆராதனை, அது ஆராதனை என்றாலும் சரி அல்லது வேறு வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, என்றால் இன்றைக்கு சிலர் தொழுகை என்று சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்களே சிலர் அதை வழிபாடு என்று சொல்கிறார்கள். எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலும் பொதுவாக ஆராதனை என்ற வார்த்தை அது சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் அது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த ஜெபாலயத்திலே ஜெப வேளை அல்லது ஆராதனை வேளை முடிந்த பின்பு யாராவது ஒருவர் இந்த வீட்டிலே சென்று உணவு இருந்தது வழக்கம். வழக்கம் என்று சொல்லும்போது கட்டாயம் அல்ல, பல வேளையில் அப்படி நடக்கும். குறிப்பாக வசதி படைத்தவர்கள் தங்களால் முடியுமானால் அந்த ஜெபாலயத்தில் அனைவரையும் தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுப்பதும் உண்டு. சில வேளை அதற்கான வசதி இல்லை என்றால் அந்த ஜெபாலயத்தினுடைய மூப்பர்கள் முதலிய முக்கியஸ்தர்களையும் அன்றைக்கு யாராவது வெளியிலிருந்து வந்து விசேஷித்த அழைப்பாளர்களாக அல்லது சிறப்பு விருந்தினராக வந்திருந்தால் அவர்களை அழைத்து தங்களுடைய வீடுகளிலே உணவு கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அந்த விதத்திலே இந்த நாளிலே அந்த ஓய்வு நாள் ஜெபங்கள் எல்லாம் முடிந்த பின்பு ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் உணவு அருந்த போயிருக்கின்றார். பெரும்பாலும் அவன் அழைத்திருக்கலாம், அழைக்காமல் இயேசு போவதில்லை. அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தார். அந்த விருந்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற வேளையிலே நீர்க்கோவை வியாதியுள்ள ஒருவன் அங்கே இருக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். நீர்க்கோவை வியாதிக்கு எனக்கு சரியான ஆங்கில பதம் தெரியவில்லை. ஆனால் பொதுவாக அதை என்ன சொல்கிறார் என்றால், சரீரத்தில் ஒரு இடத்திலே ஒரு விதமான திரவம் சுரந்து அது பெரிய கொப்பளமாக மாறலாம். அது அந்த மனிதனுக்கு அதிக வேதனை கொடுக்கும். ஏன்னா அந்த கொப்பளம் வந்து அந்த இரத்த நாளங்களை எல்லாம் அழுத்தும் போது அது வேதனை தான். அவனமான ஒரு வியாதி என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த மனுஷனை கண்ட உடனடியாக இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அல்ல மனதில் நினைத்தார். ஆனால் வழக்கமாக ஏற்கனவே பலமுறை ஓய்வு நாளில் இயேசு சுகம் கொடுத்தபடினாலே அவைகள் சர்ச்சையாக்கப்பட்டது உண்டு, அது இயேசுக்கு தெரியும். ஆகவே இந்த முறை நேரடியாக சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் அங்கிருந்த பரிசேயர்களையும் நியாய சாஸ்திரிகளையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாளை சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். ஒன்றும் பதில் சொல்லலை இல்லையா? சில வேளத்தில் பதில் தெரியாமல் அல்ல, ஒன்றில் ஆக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லவில்லை. ஆக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லவில்லை. பல வேளைகளில் எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்தால் அவர்களை புத்திசாலிகளாக காட்டிக்கொள்வார்கள். இது அன்றும் இன்றைக்கும் சிலரிடம் இருக்கிற ஒரு தந்திரமான செயல்பாடு தான். ஆகவே அவர்களும் தந்திரமாக எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறார். இயேசு அதற்காக அவருடைய பதிலுக்கு காத்திருக்கவும் இல்லை. அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவே அவனை அழைத்து அவனை சுஸ்தமாக்கி அனுப்பிவிடுகிறார். விட்டு அனுப்பின பின்பு அவர்களை பார்த்து வேறொரு கேள்வி கேட்கின்றார். உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது ஏதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ?
ஓய்வு நாளில் உங்களுடைய வீட்டில் உள்ள மிருகங்கள் ஒரு துறவிலே, ஒரு குழியிலே அல்லது பாழ்கிளத்தில் விழுந்து விட்டால் அதை அப்படியே விட்டுவிட்டு போயிடுறீங்களா? இல்லையே. உடனே எப்படியாவது 4 பேரை கூப்பிட்டு அதை தூக்குறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அது எல்லா யூதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சமூகத்திலே செய்வது. ஆகவே அவளால் எந்த பதிலும் சொல்ல முடியலை. சவனமாக அந்த நிகழ்வு முடிகிறது. அதனுடைய கோபதாபங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்த இடத்துல அதை காட்டவில்லை. அடுத்ததாக அவர் அந்த விருந்து நிகழ்வுகள் இன்னும் தடபுடலாக நடக்கின்றது. அதை கவனித்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுதுதான் அடுத்த அவர் ஒன்றே அவர் கவனிக்கின்றார். அங்கே அதை நாம் 7ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமை சொன்னார். ஆகவே இது ஒரு ஓமை போலத்தான் போகிறது. அந்த நிகழ்வை விவரிப்பதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். அவ்விதமாக பார்த்தால் இந்த இடத்துல 2 ஓமைகள் சொல்லப்பட்டதாய் கூட கருதப்படும். ஏனென்றால் 15ஆம் வசனத்துக்கு பின்பு இன்னொரு ஓமை அங்கே வருகிறது. ஒருவன் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியிருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனமுண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்தவர் உயர்த்தப்படுவான். இது வழக்கமாக நாம் அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம்தான். ஆனால் இந்த ஓமையுடைய கருத்தாக அதை அவர் சொல்கின்றார். அன்று மட்டுமல்ல, இன்று கூட பல வேளைகளிலே இதை நாம் சமூகத்திலே பார்க்க முடியும். பொது கூட்ட மேடைகளிலே, சபை கூட்டங்களிலே, திருமண வீடுகளிலே, எந்த இடத்திலும் பார்த்தாலும் சிலர் விருந்துக்கு முந்தி போவது, அதிலும் விசேஷித்த முதன்மை இடங்களை அடைய விரும்புவது என்பதெல்லாம் இயல்பான மனித குணம்தான். ஆனால் யூதருடைய மத்தியிலே அந்த முதன்மை இடத்தை பிடிப்பது என்பது வேறொரு கண்ணோட்டத்திலும் செய்யப்படும். ஏனென்றால் அவர் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால், ஒரு விருந்து நடக்கும்போது அந்த விருந்தினுடைய பிரதான அழைப்பாளர் அல்லது சிறப்பு விருந்தினருடைய பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டால், அல்லது விருந்துக்கு அழைத்த அந்த வீட்டு எஜமானுடைய பக்கத்தில் இருந்து சாப்பிட்டால், பரலோக ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அமைக்க இருக்கிறதான மேசியாவுடைய ராஜ்யத்தில் தனக்கு பிரதான இடம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இதை பைபிள் எந்த இடத்துல சொல்லவில்லை, இப்படி கிடைக்கும் என்று சொல்லவில்லை. அது ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை என்று நான் சொல்ல தேவையில்லை இந்த இடத்துல. ஏனென்றால் பரலோகம் ராஜ்யம் என்பது உண்மை, மேசி ஆட்சி அமைப்பது உண்மை. ஆகவே அது மூட நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்றால் நாம் சொல்லலாம். ஆக அவண்டமாக விருந்துகளிலே பிரதான இடத்தில் உட்கார்ந்து பழகிவிட்டோம் என்றால் மேசியாவுடைய ஆளுகையின் போதும் நமக்கு பிரதான இடம் கிடைக்கும் என்று கருதி முண்டி எடுத்து அந்த சிறப்பு விருந்தினர் வலது பக்கத்திலோ அல்லது இடப்பக்கத்திலோ அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புவார்கள். சிறப்பு விருந்தினர்கள் என்றால் அந்த வீட்டு எஜமானுடைய பக்கத்தில் இருக்க விரும்புவாங்க. அது தங்களை பெரிதாக காட்டிக்கொள்வதற்கு உதவும். ஆகவே இந்த தவறான பழக்க வழக்கத்தை சுட்டி காட்டி அதை விட வேண்டும் என்கிற கருத்தோடு ஆண்டவர் இந்த உண்மை சொன்னார். ஆகவே இது நமக்கு எளிதாக புரிகிற ஒன்று தான். என்ன சொல்கிறாரு? ஆகவே நீங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்களே முண்டி அடித்து முக்கியமான இடத்துல போய் உட்கார்ந்துடக்கூடாது. அப்படி உட்கார்ந்த பின்பு ஒருவேளை அந்த வீட்டெஜமான் வந்து நீ கொஞ்சம் தூரமாய் போ என்று உன்னை அனுப்பிவிட்டு இன்னொருவனை அழைத்து அந்த முக்கியமான இடத்திலே உட்கார வைத்தால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் உன்னை
ஏளனமாக பார்க்க வாய்ப்புண்டு, எள்ளி நகையாட வாய்ப்புண்டு, உன்னுடைய கனம் குறைந்து போவதற்கு வாய்ப்புண்டு, உனக்கு அவமானம் உண்டாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த இக்கட்டான நிகழ்வை தடுப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் உங்களை அழைத்து வந்தால் அங்கே போங்கள், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற இடத்தில் அமருங்கள். அதுக்காக முண்டியடித்து சாட வேண்டிய தேவையில்லை. அப்படி நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த வீட்டஜமானோ அந்த வீட்டினுடைய பிரதானியோ யாராவது உங்களை கண்டு அங்கே உட்கார வேண்டாம், இங்கே உட்காருங்க என்று அழைத்து சென்றால் அதை பார்க்கிற அனைவர் மத்தியிலே உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும். அதுதான் நல்லது. மற்றபடி நீங்களே உங்களை பிரதானிகளாக, சிறந்தவர்களாக, முக்கியஸ்தர்களாக நினைத்து கொண்டு பிரதான இடங்களை பிடிப்பதற்கு முயன்றீர்களாயில் ஒருவேளை அவமானப்படலாம் என்று சாதாக நடக்கிற நிகழ்வை தான் சொல்லுகின்றார். அது சொல்லிவிட்டு தான் சொல்லாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் கூட நாம் ஹியூமிலிட்டியை தரித்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்வதற்கு தாழ்வு மனப்பான்மை, தாழ்மை, இந்த ரெண்டையும் போட்டு பல வேளையிலே நம்முடைய தமிழ் மொழியிலே குழப்பிக்கொள்வதுண்டு. தாழ்மை என்பது நம்முடைய இருதயத்தில் இருந்ததான ஒரு ஹியூமிலிட்டி, நம்மை நாமே ஒரு குறிப்பிட்ட வரமுறைக்கு வைத்து சமுதாயத்திலே நடந்து கொள்வது. அது ஒரு விதத்தில் சொல்வதாக இருந்தால் பெருமைக்கு எதிரான ஒரு மனப்பான்மை நாம் கொண்டிருத்தல். அதே நேரம் தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னிறக்கத்தோடு தொடர்புடையது. செல்ஃப் பிட்டினஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லவா? அது தாழ்வு மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது, தாழ்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட பரலோகத்திலிருந்து கீழே வந்தார் என்று சொல்லும்போது அது தாழ்மைக்கு ஒரு அடையாளமாக பைபிள் சொல்லப்படுகிறது. அவை தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும், தாழ்வு மனப்பான்மையை நாம் விட்டொழிக்க வேண்டும், சுய இறக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். இந்த வசன பகுதி தன்னிறக்கத்தை குறித்து பேசவில்லை, அல்ல செல்ஃப் பிட்டினஸை பற்றி பேசவில்லை. பெருமையான மனநிலை கொண்டிருப்பதை விட பொது இடங்களிலே தாழ்மையான ஹியூமிலிட்டியோடு நிகழ்வுகளை அணுகிற ஒரு மனப்பான்மை ஒரு தேவனுடைய மனிதனுக்கு, கிறிஸ்தவனுக்கு இருப்பது நலம் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு அறிவுரையை அந்த இயேசுவை விருந்துக்கு அழைத்தவனுக்கு சொல்கிறார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நாங்கள் எல்லாம் பார்க்குறாரு, ஒருவேளை எல்லாருமே இவனை போல வசதி படைத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும், யாரை போல, இந்த பரிசேயனை போல பணக்காரர்களாக அங்கே இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அவனை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரி ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யங்களை உள்ள அகலத்தாரை அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்கள் உன்னை அழைப்பார்கள். பொதுவாக நம்ம ஊர்களில் தானே, நம்ம யாருக்கு காடு திருமண அல்லது ஏதோ ஒரு விருந்து கிடைக்கிறோமோ அவங்களும் நம்மளை அழைப்பாங்க. பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், குடும்ப நிகழ்வுகளாக இருக்கலாம். இது எல்லா காலத்திலும் உள்ளதுதான். பட் அவர் சொல்ல வருகிற செய்தி வேறு. அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்போ ரெசிப்ரோக்கல், மாறி மாறி அழைச்சிட்டே இருப்பீங்க, எல்லா காலகட்டம் போயிட்டே இருக்கும். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடையும் அழைப்பாயாக. அது ஏன் அப்படி பரிசீலிட்டு சொல்லாதுமா? இந்த பரிசேயரிடம் ஒரு தவறான ஒரு எண்ணம் இருந்தது. அது என்னவென்றால், ஏழைகளும் ஊனரும் சப்பானிகளும் குருடரும் முதலிய மாற்றுத்திறனாளிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் ஏழையாக இருக்கிறவர்களும் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்படியினால் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய பாவிகள். ஆக அப்படிப்பட்ட பாவிகளை நாம் அழைத்து நம்மோடு விருந்து செய்வது நம்மையும் தீட்டுப்படுத்திவிடும் என்கிற ஒரு தவறான நம்பிக்கை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள தான் அழைக்கணும் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய்.
அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அது நிமித்தம் உனக்கு எந்த கிடைக்காது. இல்லை, உறவினர்களின் நண்பர்களை அழைத்தால் அவர்கள் உன்னை அழைப்பார்கள். ஆனால் இவர்கள் உன்னை அழைக்க மாட்டாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுவனுக்கு பதில் செய்யப்படுகின்றார். அதாவது நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் சொல்லும்போது யூதர்களுடைய இறை நம்பிக்கையில் ஒரு கருத்து இருந்தது. கடைசி நாட்களில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலில் நாம் செய்கிற நற்கிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தது. அதன் அடிப்படையில் இங்கே பேசுகிறார். ஆனால் இங்கு நாம் ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த யூதர்களுடைய உயிர்த்தெழு நம்பிக்கையை விட மேலான, விரிவான, தெளிவான உயிர்த்தெழுதலை குறித்த போதனை நமக்கு இப்போ தெரியும். எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலம் நாம் உயிர்த்தெழுதலை குறித்து யூதர்கள் நம்பியிருந்ததை விட தெளிவான நம்பிக்கை நமக்கு. ஒன்று, இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்வது இயேசு உயிர்த்தெழுந்த சரித்திர நிகழ்வு. ஒன்று, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசிக்கிற அனைவரும் இயேசுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே நாம் உயிர்த்தெழுவோம். இந்த தெளிவு பழையற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடையாது. இயேசு காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு கூட கிடையாது. அது பிற்பாடு பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பு ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மூலம் வெளிப்படுத்திய உண்மைகள் மூலம் நமக்கு அது தெளிவாக கிடைக்கிறது. அதன் பின்பு இறுதி பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். எல்லாவற்றுக்கும் கடைசியிலே பாவிகளும் உயிர்த்தெழ செய்யப்பட்டு அதற்குரிய தண்டனைகளை அல்லது அதற்குரிய ரிவார்ட்ஸ் அவைகளை பெறுவார்கள் அல்லது வெகுமதியை பெறுவார்கள். அந்த பொது நியாய தீர்ப்பு கணக்கில் தான் இயேசு இதை பேசுகிறார். ஆகவே கிறிஸ்தவத்தில் உள்ள இயேசுடைய உயிர்த்தெழுதல், சபையுடைய உயிர்த்தெழுதல் அந்த நிகழ்ச்சிகளோடு போட்டு இதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இது பொதுவான ஒரு வார்த்தை. கடைசியில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு என்கிற அந்த கருத்திலிருந்து மட்டும் இயேசு இங்கே பேசுகின்றார். அதுவும் யூதருடைய புரிந்து கொள்வதின் அடிப்படையில் பேசுகின்றார். கிறிஸ்தவருடைய புரிந்து கொள்வதில் இயேசு இந்த இடத்துல பேசவில்லை. ஆகவே உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கும் போது இந்த வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கடைசி ஒரு உயிர்த்தெழுதல் என்று நாம் போதித்தால் அது தவறான இறையிலே கொண்டு போய்விடும். ஏனென்றால் கிறிஸ்தவ இறையிலே இயேசுடைய உயிர்த்தெழுதலை விசேஷித்தாய் பார்க்க வேண்டும். அதன் பின்பு சபையுடைய உயிர்த்தெழுதல், அதன் பின்பு தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு, அந்த வண்ணமாக சற்று விரிவாக அதை படிக்க வேண்டும். அதில் அந்த விரிவான நிகழ்வுகள் இந்த வசனத்திலே சொல்லப்படவில்லை. சரி, இப்படி அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பந்தியிலே, அந்த விருந்திலே கலந்து கொண்ட ஒருவன் ஒரு வார்த்தை சொல்கிறார். 15ஆம் வசனம். அவரோட கூட பந்தி இருந்தவள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது, அவன் இயேசுடைய இந்த இதெல்லாம் கேட்டிருக்கான். அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்று இங்கே லூக்கா பதிவு செய்துள்ள வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்திலே பரலோக ராஜ்யத்தில் என்று பதிவு செய்யப்படுகிற வார்த்தைக்கும் ஒப்பானது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் பரலோக ராஜ்யம் என்று சொல்வது, மத்தேயு பரலோக ராஜ்யம் என்று சொல்வதைத்தான் லூக்கா இந்த இடத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்று பதிவு செய்கிறார். அல்லது அந்த மனிதன் இந்த கேள்வியை கேட்டதாக லூக்கா பதிவு செய்கிறார். எப்படி இருந்தாலும் நாம் இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யம் எது? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது இறையிலே நீங்கள் படிப்பீர்களாகில் இது ஒரு பொதுவான பதம். ஆனால் இதற்கு விளக்கங்களை அறிஞர்கள் பல நிலைகளிலே கொடுக்கிறார்கள். ஒன்று, பொதுவான தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது தேவன் படைத்த அனைத்தையும் ஆளுகை செய்கிறார், தூதர்கள் உட்பட அனைத்தையும் ஆளுகை செய்கிறார். அதையும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறது வேதத்தில் இருக்கிறது, பைபிளில் இருக்கிறது, அல்லது நாம் அப்படி சொல்லலாம். அடுத்தது, தேவன் தன்னை விசுவாசிக்கிறவர்களை ஆளுகை செய்கிறார், அதையும் பொதுவான தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லலாம். அடுத்து, மேசியாவுடைய ராஜ்யம், அதையும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லலாம். இந்த இடத்தில் மேசியாவுடைய ராஜ்யத்தை தான்
தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் மத்தேயு பரலோக ராஜ்யம் என்று பதிவு செய்கிறார். ஆகவே இந்த இடத்தில் லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வருகிற தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பரலோக ராஜ்யமாகிய மேசியாவுடைய ராஜ்யம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் கேட்ட கேள்வி அதை மனதில் வைத்தான் கேட்டான். எதை மனதில் வைத்து? மேசியாவுடைய ஆட்சியின் போது மேசியாவோடு பந்தி இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுங்கிற ஒரு இறையியல் பார்வை இருந்தது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அதைத்தான் அவன் இங்கே சொல்லுகின்றான். அதற்கு அவன் அப்படி சொன்ன உடனே இயேசு ஒரு பதில் சொன்னார், அல்லது ஓமையாகவே அதை சொல்கின்றார். ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்தான். இந்த இடத்துல பெரிய விருந்துன்னு நாம் சொல்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பும் பலமுறை நாம் அதை பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கின்றோம். தேவனுடைய ராஜ்யம் பெரிய விருந்துக்கு ஒப்புமாகும். அதாவது மேசியாவுடைய ஆட்சியை பெரிய விருந்தோடு ஒப்பிடுவது வழக்கம், திருமண விருந்தோடும் ஒப்பிடுவது வழக்கம். ஆகவே தான் இந்த இடத்துல பெரிய விருந்து என்று சொல்லும்போது அங்கிருந்தவர்களுக்கு புரியும், இவர் மேசியாவுடைய ராஜ்யத்தை சொல்கிறார் என்று சொல்லி புரியும். அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரன் நோக்கி அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிற வாருங்கள் என்று சொன்னேன் என்று அவனை அனுப்பினான். அவர் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன நடந்ததென்றால், ஒருவன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணும். பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே பலருக்கு சொல்லியிருப்பான். நம்ம கூட இப்போ திருமணத்துக்கெல்லாம் கார்டு கொடுக்குறாங்களா, அதுபோல் அன்றைக்கு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நாளில் மீண்டும் வந்து கூப்பிடுவாங்க. அது அன்றைய நடைமுறை. ஆக அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்படி இவனும் ஒரு முக்கியமானவன் தான், அவனுடைய நண்பன். பணக்காரனுக்கு பணக்காரன் தான் நம்ம. ஆகவே பாருங்கள், அவர் வயலை கொண்டான், சொத்தை வாங்கியிருக்கிறான். ஆகவே உனக்கு விருந்து வர முடியாது, நான் சொத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லித்தான். இன்னொருத்தன் சொல்கிறான் 19 வசனம், வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அவன் சொல்லான், இவரும் பெரிய விவசாயி, இவன் 5 மாடு 7 மாடு வாங்கியிருக்கிறான்னா இவனும் அதே போல் தான். அவனு வயலுன்னு சொன்னால் இவன் அதே போல் எனக்கு நிறைய தோட்டம் இருக்கிறது, எனக்கு 5 மாடை கொண்டேன் என்று அவன் சொல்கிறான். எல்லாம் பொருளாதாரம் சார்ந்தது தான். 20 வசனம், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். திருமணம் ஆகிட்டது, இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வீடு காண போகணும், விருந்து காண போகணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இப்போ கூட திருமணம் ஆகியாச்சுன்னா, முந்தியெல்லாம் திருமணம் ஆகியாச்சுன்னா கிராமங்களில் ஒரே நாளில் விருந்துகளெல்லாம் முடிந்து விடும். அதிகபட்சமாக ஓரிரு நாட்கள் இருக்கலாம். இப்போது கிராமங்களிலும் பொருளாதார சிறப்பு இருக்கிறபடினாலே திருமணமானவர்கள் தேனிலவுக்காக உலகமெங்கும் போகிறாங்க. அமெரிக்கா போகிறான், இங்கே திருமணம் பண்ணி அமெரிக்கா போகிறான், மொரிஷியஸ் போகிறான், லட்சத்தீவு போகிறான், இன்னும் எங்கெங்கே போகிறார்கள். சந்திர மண்டலத்துக்கு மட்டும் இன்னும் போகவில்லை. அதுவும் வெகு சீக்கிரத்திலே நடக்கலாம். இவன் அதே மாதிரி தான் சொல்கிறான், நான் திருமணம் முடிஞ்சு நான் தேனிலவுக்காக காஷ்மீர் போகிறேன், ஏதோ அப்படி சொல்லியிருப்பான். எப்படி 3 பேரும் வரவில்லை, எல்லோரும் பணக்காரர்கள். இவனுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்திருக்க வேண்டும். அதான் அவன் சொன்னான், அந்த ஊழியக்காரன் வந்து இவளையே தன் எஜமானுக்கு அறிவித்தார். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய், இதுவரை பணக்காரனை தான் அழைச்சி பழக்கம் இவனுக்கு, ஏழைகளையும் ஓனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. இதைத்தான் அந்த வீட்டு எஜமான்ட்டே ஆலோசனை சொன்னார். இப்போ உண்மையிலே அதை கதையாக மாற்றுகிறார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரை நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. என்னது? பாவிகளிலிருந்து யாரை ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் அழைச்சிட்டு வா, அவனாவது என்னுடைய விருந்தை சாப்பிட்டு போகட்டும் என்று சொல்கிறார். ஆனால் அழைத்து வந்த பின்பு இன்னும் இடம் இருக்கிறது. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா என்று சொல்கிறார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் ஒருவராயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அழைக்கப்பட்டிருந்த யார்? இந்த 3 பேர் பணக்காரர்கள். ஆனால் விருந்தில் வந்ததெல்லாம் யாரும் கடைசியில் பாவி என்று ஒதுக்கப்பட்டவர் வந்தார்கள். யூத சமூகத்தாயத்திலே பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே இவர்களுக்கு இடம் கிடையாது என்று சொன்னவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வராங்க. இந்த விருந்துக்கு வந்தது போல அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவார்கள் என்று அதான் இந்த
ஓம் என்ற போதனை. அதுபோல் பெருவழியில் வேலையில் சொல்வதை புற இனத்தாரோடு ஒப்பிடுகிறார்கள். புற இனத்தோருக்கும் பல்லூர் ராஜ்யமாகிய மேசையுடைய ஆட்சியிலே பங்குண்டு. ஆனால் முதலிலே அழைத்தேன் அல்லவா இஸ்ரவேலர்கள், குறிப்பாக யூத தலைவர்கள், அவர்கள் தங்களுடைய பெருமையினாலும் பொருளாதார வலிமையினாலும் அழைப்பை உதாசீன பண்ணினார்கள். இன்றைக்கு கூட அதான் இல்லையா? யூதர்கள் எப்படி இயேசுடைய அழைப்பை உதாசீனம் பண்ணி ராஜ்யத்தில் பங்கு அடையாமல் போனார்களோ, குறிப்பாக யூத மத தலைவர்கள், இன்றும் அநேகர் இயேசு கிடைக்கிற மீட்பை உதாசீனம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ராஜ்யத்திலே பங்கு கிடையாது. பல கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்திருந்தனால் ராஜ்யத்திலே பங்குண்டு நினைக்கலாம். ஏன்னா யூதர்கள் அப்படி தான் நினைச்சாங்க, அவங்க ஆபிரகாம் புத்திரர், ஆகவே எங்களுக்கு ராஜ்யத்தில் பங்குண்டு கருதியிருக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. அவரை விசுவாசித்து அவருடைய அழைப்புக்கு செவி சாய்ப்பதன் மூலம்தான் ராஜ்யத்திலே பங்கு பெற முடியும். இந்த இடத்துல நாம் தலைமைத்துவ பாடமாக படிப்பதாக இருந்தால், ஒரு தலைவன் பொது இடங்களிலே தன்னைத்தான் உயர்த்துவதோடு தன்னை ஏற்புடையவனாக இருக்கும்படி நடந்து கொள்ளுதல், தாழ்மையோடு நடந்து கொள்வது அவனுக்கு மேலும் கனத்தை கொண்டு வரும் என்கிற கோட்பாட்டை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம்.